மதுராந்தகம் அருகே 12 ஆண்டுகளாக குண்டும் குடியுமாக உள்ள சாலையை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் இடைக்கழிநாடு பேரூராட்சிக்கு உட்பட்ட வெண்ணங்கப்பட்டு பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் முக்கிய சாலையான பஜனை கோவில் சாலை 12 ஆண்டுகளுக்கு மேலாக குண்டும் குழியுமாக உள்ளதால் இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். எனவே இந்த சாலையை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த தார் சாலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டு குழியுமாக பயங்கரமாக இருக்குது. யாருமே சைக்கிளில் போகிறப்ப கீழே விழுந்து எல்லாருக்கும் அடிப்படுது. இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நான் இதை கோரிக்கையாக வைக்கிறேன். இந்த ரோடை சீக்கிரமாக பண்ணி கொடுத்து எல்லாருக்குமே ரொம்ப அவசியம் இருக்குது. இந்த ரோட்டில் ஈஸியாக செல்லவே முடியல. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை தள்ளப்பட்டிருக்கோம் நாங்கள். நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள இணை பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட நியாய விலைக்கடை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் இருந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் பொருட்கள் எடை குறைவாக உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர்.